ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இந்த நிமிஷம் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் இல்லாமல் நிறைய காலேஜில் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட காலேஜஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது டிஎன்ஏயு அகாடமிக் ஜென்ரல், சரியா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கடைசி நாள், சரியா. தயவுசெய்து சொல்கிறேன், யாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகாமல் இருக்காங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் தான் சொல்கிறாங்க, சரியா. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க, அதாவது ஆப்ஷன் ஆகிருக்கிறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயந்தான். ஏன் நல்ல விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்துக்காங்கன்னு அர்த்தம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேணாம், இல்லைனா நான் வந்து தெளிவாக நான் வந்து இன்ஜினியரிங் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தெளிவான முடிவு எடுத்துக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரெசென்ட் ஆகிட்டு அந்த சீட்டையும் வேறு பையனை எடுக்க விடாமல் பண்ணிவிட்டு, அதாவது அக்ரிகல்ச்சர் சேராமல் கடைசியாக போய் இன்ஜினியரிங் போய் சேருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வராமல் இருந்தது ரொம்பவே நல்லது. ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக நமக்கு நடக்க போகுது. ஃபேஸ் 2 கவுன்சிலிங்கோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்னிலேருந்தே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, சரியா. இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே நமக்கு வந்து ஃபேஸ் 2 கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து என்னாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்கல்ல, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷரி சயின்ஸு, இது எல்லாத்துக்குமே 9ஆம் தேதி நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிவிக்கு நீங்கள் போயிருங்க. அங்கே போய் நீங்கள் கேட்டுட்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் நினச்சி பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு நீங்கள் அங்கே போகலை அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் போட்டுருவாங்க, சரியா. ஆப்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் 2 வராது, எந்த கவுன்சிலிங்கும் நீங்கள் கலந்துக்க முடியாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். Thank you.